குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? பால் காய வச்சுட்டு 2 லட்டுக்கும் பால் கொடுத்தாச்சு. பால் கொடுத்துட்டு 1 பாட் டொமேட்டோ ரைஸ் செய்யலான்னு ஐடியா. அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்குனதும் வெங்காயம் நான் 2 எடுத்திருக்கேன். அது 2 வெங்காயம் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் வீட்டில் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்துனேன். அது சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதோட கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு தக்காளி சேர்த்திக்கோங்க. தக்காளி வதங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா மசையணும். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். எந்த ரைஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி இருந்தாலே போதும். தண்ணி நல்லா கொதி வந்ததும் அதில் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு 3 விசில் விட்டு எடுத்தால் 1 பாட் டொமேட்டோ ரைஸ் ரெடி. ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ஒர்க் போயிட்டாங்களா, சரி நான் வீட்டில் இருக்க வேலைலாம் பார்த்துடலான்னு சொல்லி கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். கூட்டிட்டு மாப்லாம் போட்டு பாத்திரம்லாம் நிறையா இருந்ததா சிங்கில் அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு இவங்களை குளிப்பாட்டி வச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு அவங்க கேக் கேட்டாங்களா, சரி கேக்கும் வச்சு கொடுத்துட்டு இவங்க சாப்பிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நானும் எடிட் பண்ண உட்காந்துட்டேன். எடிட் பண்ணிட்டே இருந்தேன்னா என் பையன் வேறு எட்டி பார்த்தான். சரி அவனை மடியில் தூங்க வச்சுட்டு அப்படியே எடிட் பண்ணிட்டே இருந்தேன் இன்னைக்கு vlog. பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.